வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜூன் 23லிருந்து 27, அதாவது ஜூன் மாசத்தோட கடைசி வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நம்மளோட சென்செக்ஸ் இது மூணும் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு 4 விஷயத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம் ஒன்று. ரெண்டாவது இதோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதாவது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ட்ரெண்ட், இதுவும் வச்சு ஒரு அனாலிசிஸ் லைக் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா, என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் என்னென்னா மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஐ டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ தட் என்னென்னா எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அப்போ இவங்க வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ பையிங் அண்ட் செல்லிங் வந்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பையிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம், ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட். அது மட்டும் இல்லாமல் போன வாரத்திலேருந்து நம்ம வந்து சென்செக்ஸும் சேர்த்து அனலைஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறனால ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரம் ஏதாவது நமக்கு வந்து லீவ் இருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மே 1 அப்புறம் மே, ஜூன், ஜூலை 3 மாதமும் லீவ் இல்லை. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆக போகுது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹாலிடே கேலண்டர். ஸோ இந்த வாரம் நமக்கு லீவ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வந்து ஸ்டாக் ரிசல்ட் கேலண்டர் பார்க்கணும், ரெண்டாவது எக்கனாமிக் கேலண்டர். ஸோ இந்த எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் நடக்கிற முக்கியமான நியூஸ்லாம் எதெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆகும் அண்ட் அதோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட்டோட நமக்கு இந்தியாவுக்கு வந்து பட்ஜெட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பட்ஜெட்லாம் ஹை இம்பேக்டிங். அதே மாதிரி இப்போ ஆர்பிஐ ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ அது வந்து நமக்கு பார்த்தோன்னா ஹை இம்பேக்டிங்காக இருக்கும். அப்போது இந்த வாரத்துக்கு, அதாவது ஜூன் 23லேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்குமே 26 வரைக்குமே நமக்கு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ் எதுவும் வரல. ஸோ எக்கனாமிக் கேலண்டரில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர். ஸோ இந்த இயர் ஆன் இயர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து மாதம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வரப்போகுது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து மீடியம் தான். ஓகே, அதை தாண்டி நம்ம யூஎஸில் நிறையா நியூஸ் வருது. இது எல்லாமே மீடியம் தான். ஹை இம்பேக்டிங் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஹை இம்பேக்ட் 0 அப்படிங்கிறது நான் வச்சுக்கணும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் டிவிடெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வாரத்தில் ஏதாவது முக்கியமான கம்பெனி அவங்களோட டிவிடெண்ட்டையோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 20 அதாவது நேற்று நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டால்மியா பாரத் சிமெண்ட்ஸ் இருக்குது, அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது. இவங்க 2 பேரும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் 5 rupees per share அந்த மாதிரி. அப்போது இந்த ஏற்கனவே இருக்கிற டிவிடெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது நமக்கு பாலி கேபிள்ஸ், வேதாந்தா, ஸோ வேதாந்தா மெட்டல்ஸ் இருக்காங்க, அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதிலெல்லாம் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க இல்லை வாங்கணுன்னா நீங்கள் தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அடுத்து நமக்கு பேங்கிங் செக்டார்லேருந்து ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இந்த வாரம் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, இவங்க 2 பேரும் பேங்க்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலாக பார்த்தா நமக்கு வந்து பாலி கேபிள் அண்ட் வேதாந்தா, இவங்க 2 பேருமே வந்து மார்க்கெட் லீடர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலி கேபிள்ஸ் வந்து அந்த நமக்கு இந்த காப்பர் மெட்டல்ஸில் அவங்க லீடர்ஸ், காப்பர் மெட்டல்ஸில் அவங்க லீடிங். அதே மாதிரி வேதாந்தா வந்து காப்பர் மட்டும் இல்லாமல் நிறையா நிக்கல், காப்பர், அயன், இவங்க இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து லீடிங்கில் தான் இருக்காங்க, பெரிய கம்பெனி தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் கொஞ்சம் நிறையா முக்கியமான கம்பெனிஸ்க்கெல்லாம் டிவிடெண்ட் தான் வருது. ஆனால் நமக்கு வந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா
நிறையா கம்பெனிஸோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வருது. அது வந்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது நமக்கு ஹாலிடேயில் பார்த்தீங்கன்னா ஹாலிடே இல்லை, ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டரில் முக்கியமான கம்பெனிக்கான ரிசல்ட்ஸ் இல்லை, ஆனால் டிவிடெண்ட்ஸ் நமக்கு நிறையா அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டிவிடெண்ட்டை வாட்ச் பண்ணலாம். அண்ட் எக்கனாமிக் கேலண்டர்லையும் இந்த வாரத்தை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி பெரிய நியூஸ் இல்லை. ஓகே, அப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போகலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ் வந்து போன வாரம், அதாவது நமக்கு வந்து 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூரான சைட்வேஸ் மார்க்கெட் தான். இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருந்திருக்கு சென்செக்ஸ். இது சென்செக்ஸ் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே, அதாவது முக்கியமான இண்டெக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்திருக்கு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை பயங்கரமாக கேஷ் இன்ஃப்யூஸ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்க்கும்போது நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மட்டும் சூப்பர் ட்ரெண்டையும் கன்சிடர் பண்ணாமல் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோன்னா சென்செக்ஸ் வந்து இந்த போன வாரம் ஸ்டார்டிங்கில் 80,000 ஆரம்பித்து 82,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2.5% க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் இந்த 2.5% க்ரோத் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ் எதுவுமே இல்லாமல் அனலைஸ் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரோத் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. திங்கக்கிழமை ஒரு லெவலுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இருந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு சென்செக்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்படின்னா ஒரு பியூரான சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து இந்த சென்செக்ஸ் இருந்திருக்குங்கிறனால ஒரு பியூரான சைட்வேஸ் மார்க்கெட் தான். நம்ம மண்டே நடந்த, அதாவது போன வெள்ளிக்கிழமை நடந்ததையும் இந்த வெள்ளிக்கிழமை நடந்தவரோட டிஃப்ரென்சஸை மட்டும் எடுத்துட்டோம்னா 100% சைட்வேஸ் மார்க்கெட். அப்படிங்கிறனால சென்செக்ஸ் நமக்கு ஒரு ஓவரால் பாயிண்டில் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதாக இருந்தாலும் 82,500 இல்லைனா 82,600 சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை மேலே தாண்டினா தான் சென்செக்ஸ் வந்து புல்லிஷாக போகும். இல்லைனா திருப்பியும் நமக்கு வந்து அடுத்த வாரமும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சென்செக்ஸ் வந்து ஓவராலாக மார்க்கெட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாலும் இன்னும் வந்து ஆக்சுவலான ஒரு புல்லிஷ் மார்க்கெட் போகலை ஒன்று. ஆனால் நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா இது ரொம்ப முக்கியமான டேட்டா. என்னென்னா எஃப்ஐஐஸோட கேஷ் இன்ஃப்யூஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப்ஐஐஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 crores அனௌன்ஸ், இது அவங்க வந்து டெய்லி பையிங் இருக்கும், அதே மாதிரி செல்லிங்கும் இருக்கும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ரெண்டு பேருமே ஆவரேஜாக அவங்க எவ்வளோ பண்ணுவாங்களோ அதை விட ரொம்ப அதிகமான பையிங் இருந்திருக்கு அண்ட் ரொம்ப அதிகமான செல்லிங் இருந்திருக்கு. அப்போது இந்த ரொம்ப அதிகமான பையிங் இருந்திருக்குன்னா அவங்களால இவ்வளவு லிக்விடிட்டி மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்கு, அவ்வளோ லிக்விடிட்டி அவைலபிளாக இருந்திருக்கு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறனால இவங்களோட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பையிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஏன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி பையிங். 52 crores வந்து பை பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்திலே இதுதான் ஹையஸ்ட் பையிங்னு வச்சுக்கலாம். ஜூன் மாதம் மற்றும் நம்ம மே மாதத்தையும் கம்பேர் பண்ணால் கூட ஹையஸ்ட் பையிங் கேபிட்டல் ஒரு சிங்கிள் டேயில் எஃப்ஐஎஸ் நடத்தினது இதுதான். அப்போது பயங்கரமான கேஷ் இன்ஃப்யூஷன் நடந்திருக்குங்கிறனால எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பு நிறையாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த 82,600ங்கிற ரேஞ்சை சென்செக்ஸ் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா சென்செக்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டாக 82,500க்கும் 80,000க்கும் நடுவில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோன்னா நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8 தான் இருக்குது. ஸோ நான் வந்து 0.8 தான் நமக்கு வந்து ஒரு பெட்டரான பிசிஆர் ரேஷியோ. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து புல்லிஷ் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லலை. பட் ஸ்டில் வந்து 0.87, அதாவது நமக்கு வந்து 0.9 இருக்கிறனால நம்ம என்ன யோசிக்கலாம்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை. நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. ஸோ செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிங்கிறனால 3 நாளில் சென்செக்ஸ் வந்து 84,000 இல்லைனா 82,000 கிராஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கிறனால திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 82,500க்கு சென்செக்ஸ் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் மேலே போக போது நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் பிசிஆர் ரேஷியோவும் ஸ்ட்ராங்காக கால் ஆப்ஷனுக்கான இதில் சப்போர்ட்டில் இல்லை. அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு சென்செக்ஸ் இங்கேருந்து திருப்பி ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால திங்கக்கிழமை நீங்கள் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எந்த பக்கம் வாலடைலிட்டி இருக்குது இல்லைனா மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாங்கிறத நீங்கள் தீர்மானிக்கலாம்.
ஸோ என்ன பொறுத்தளவு சென்செக்ஸ் 82,500லேருந்து ட்ராப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹையான 57,200 தொட்டுட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு திருப்பி ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம இந்த போன வாரத்தோட ட்ரெண்டை வச்சு நமக்கு பார்த்தோம்னாலும் பேங்க் நிஃப்டியும் ஒரு பியூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ எவ்வளோ தூரம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸில் தான் இது இருந்திருக்கு. அப்போ இந்த 500 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் வாரம் ஃபுல்லாக இருந்திருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் நமக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை நமக்கு 10:30க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த பிரேக் அவுட் ஆனது நல்லதானா? ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா இந்த 56,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி 56,600 போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நமக்கு இருக்குது. அண்ட் இந்த வாரம் வந்து சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி மூணுக்குமே எக்ஸ்பைரிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி, அந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இந்த வாரம் நமக்கு 26ஆம் தேதி. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது 56,600 போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தாலும் இதே மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதே சமயம் நம்ம சூப்பர் ட்ரெண்டை நம்மளோட வந்து சென்செக்ஸில் பார்த்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா தான் நமக்கு வந்து கிளியரான பாசிட்டிவ், அதாவது புல்லிஷ் மூமெண்ட்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 56,600ங்கிற ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணிட்டனால 56,600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிறனால நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலும் நமக்கு வந்து 0.83 இருக்குது. ஆனால் முன்னாடி நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது 87, which is close to 0.9. ஸோ 83 இருக்கிறனால வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் யோசிக்கலாம் இந்த இடத்துல 56,000ல் புட் ஆப்ஷன் நிறையா இருக்குன்னு. ஆனால் புட் ஆப்ஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு கால் ஆப்ஷனும் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஈஸியாக டவுன்ஃபால் ஆகி போகாது. ஏன்னா இந்த இடத்துல டவுன்ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 56,500 இல்லைன்னா 56,600 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, மூணாவது நம்மளோட நிஃப்டி 50. மூணாவது நம்மளோட நிஃப்டி 50. அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்டில் அழகாக மேலே பிரேக் ஆகிட்டு போயிருக்கு. அப்படிங்கிறனால இந்த டவுன் ட்ரெண்டை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஒன்று. அப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் மேலே பிரேக் பண்ணிட்டு போயிருக்கிறனால பாசிட்டிவ்னஸ் தான். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நம்மளோட எஃப்ஐஐ பாருங்கள் எவ்வளோ அதிகமான இன்வெஸ்டிங் பாருங்கள், பயங்கர ஸ்ட்ராங்கான இன்வெஸ்டிங். ஸோ அண்ட் எஃப்ஐஐயோட சம்மரி என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஐ வந்து கால் ஆப்ஷன்ஸில் இன்டெசிசிவ் தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஆனால் எஃப்ஐஐயோட கேஷ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, நீங்கள் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20,000 கோடி வாங்குறதே அவங்க கஷ்டம். ஆனால் நமக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 52 crores இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு யாராவதுக்கு ஏன் வந்து எஃப்ஐஐஸோட வந்து ஹோல்டிங்ஸ், அதாவது எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போன வெள்ளிக்கிழமை ஏன் இவ்வளோ முக்கியமாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏன்னா எஃப்ஐஐஸ் மட்டும் இல்லை, டிஐஐஸும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 11 கோடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா 24,000 கோடி பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்லிங் வந்து 27 crores பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இதுக்கான ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்போது இவங்க வந்து பயங்கரமாக மார்க்கெட்டை மேனுப்புலேட் இல்லை, பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கனால ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் நமக்கு நிஃப்டி 50ல் இருக்குது. அண்ட் நிஃப்டி 50 முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 25,000 அதை வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்போது 25,000 கிராஸ் ஆனனால நமக்கு கண்டிப்பாக 25,200 இல்லைன்னா அதுக்கு மேலேயோ தாண்டறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிஃப்டி 50ல் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம நிஃப்டி 50 ஒரு க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ நமக்கு எது வரைக்கும் போகலான்னு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 25,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதோட பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 0.81 இருக்குது. ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு 0.8. ஸோ 0.8ங்கிறது ஒரு ஹெல்தியான ஒரு டீசெண்டான நமக்கு பிசிஆர் ரேஷியோ. ஏன்னா 0.7 போயிடுச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ 0.8னா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு 0.8 இருக்குது. அப்படிங்கிறனால நிஃப்டி 50 25,500 தொடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம நிஃப்டி 50யோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் டேட்டா பார்த்தோம்னா
கோல்டன் கிராஸ் வந்துருச்சு அண்ட் ஸ்டில் இதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த 25,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா 25,500 வரைக்கும் நம்ம போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட இந்த 25,200 இருக்கிற ரேஞ்சை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து 25,500 போகும். ஸோ அப்படிங்கிறனால திங்கக்கிழமை நம்ம இதில் பார்க்கணும். ப்ளஸ் வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதாங்கிறத பார்த்தா தான் நமக்கு வந்து சொல்ல முடியும். ஆனால் வந்து நிஃப்டி 50 25,200 25,500 இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது கோல்டன் கிராஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சம்மரியாக பார்க்கணுன்னா அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 56,600 போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் அப்போது அப்படிங்கிறனால நமக்கு இந்த வாரம் எக்ஸ்பைரி, அதாவது 26ஆம் தேதி எக்ஸ்பைரிக்குள்ளே 56,600 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம சென்செக்ஸை பொறுத்தளவு சென்செக்ஸோட க்ரோத் வந்து கொஞ்சம் லிமிட்டட். காரணம் என்னென்னா இந்த 82,500 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் சென்செக்ஸ் வந்து மேலே போகும். அண்ட் நமக்கு இந்த வாரத்தோட முக்கியமான இது என்னென்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். அண்ட் இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நானும் தெரிஞ்சுக்குவேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் அடுத்த வாரத்துக்கு ட்ரேடிங் செஷனுக்கான ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.